வணக்கம். புரூனே சென்றடைந்த பிரதமர் நரேந்திர மோடியை புரூனேயின் பட்டத்து இளவரசர் அல் முஹ்தாதி பில்லா நேரடியாக சென்று வரவேற்றுள்ளார். புரூனே நாட்டில் இந்திய பிரதமர் ஒருவர் காலடி எடுத்து வைப்பது வரலாற்றில் இதுவே முதல் முறையாகும். எனவே அவருக்கு அங்கு பிரம்மாண்டமான வரவேற்பு அளிக்கப்பட்டிருந்தது. அதனால்தான் கிரீடத்திற்கு வாரிசான பட்டத்து இளவரசரையே நரேந்திர மோடியை நேரில் சென்று வரவேற்குமாறு பணித்திருந்தார் மன்னர். நெறிமுறையின்படி இந்த அல் முஹ்தாதி பில்லா ஒரு வெளிநாட்டு தலைவரை வரவேற்கும் மிக உயர்ந்த நபராவார். பட்டத்து இளவரசர் என்று சொல்லும் போதே அடுத்த மன்னர் அவர்தான் என்று பொருளாகிவிடுகிறது. புரூனே நாட்டின் அரசியல் அமைப்பில் மன்னருக்கு அடுத்தபடியாக நாட்டில் மிக முக்கியமானவர் பட்டத்து இளவரசரான இந்த அல் முஹ்தாதி பில்லாதான். எனவே இந்திய பிரதமரின் இந்த பயணத்திற்கு புரூனே நாடு எந்த அளவு முக்கியத்துவம் அளித்துள்ளது என்பதை நாம் இதிலிருந்தே புரிந்து கொள்ளலாம். புரூனே உண்மையில் பல குணாதிசயங்களை கொண்ட ஒரு நாடாகும். பிரதமரின் இந்த பயணத்தின் மூலம் ஏற்பட்ட நேட்டங்கள் என்னென்ன, ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் என்ன என்பதை பற்றி மற்றொரு காணொளியில் பார்க்கலாம். இப்போது நாம் புரூனே என்ற நாட்டை பற்றிய சில சுவாரஸ்யமான விஷயங்களை பார்க்கலாம். ஒரு காலத்தில் உலகில் மிகவும் பணக்கார நாடாக விளங்கியதாகும் புரூனே. தற்போது புரூனேயின் சுல்தானாக 77 வயதாகும் ஹசன் அல் போல்கியா இருக்கிறார். 1980 வரை உலகின் மிகப்பெரிய பணக்காரராக இருந்தவர் அவர்தான். இங்கிலாந்து ராணி எலிசபெத்துக்கு அடுத்தபடியாக உலகில் அதிக காலம் ஒரு நாட்டை ஆட்சி செய்த மன்னர் ஹசன் போல்கியா தான். பிசினஸ் இன்சைடர் அறிக்கையின்படி ஹசன் அல் போல்கியாவின் நிகர மதிப்பு 14,700 கோடிக்கும் மேல் என்று கூறப்படுகிறது. ஆனால் அதே நேரம் செலிபிரிட்டி நெட்வொர்க்கின் அறிக்கையின்படி $30 பில்லியன் நிகர மதிப்புடைய உலகின் மிகவும் பணக்கார அரச குடும்பமாக உள்ளது ஹசன் அல் போல்கியாவின் குடும்பம் என்று கூறப்படுகிறது. இந்தோனேசியா, மலேசியா, வியட்நாம் மற்றும் தாய்லாந்திற்கு அடுத்தபடியாக தென்கிழக்காசியாவில் 5வது பெரிய எண்ணெய் உற்பத்தியாளராக உள்ளது புரூனே. கச்சா எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு ஏற்றுமதி சுல்தான் ஹசன் அல் போல்கியாவை உலகின் பணக்காரர்களில் ஒருவராக மாற்றியுள்ளது. போல்கியாவின் இஸ்டானா நூருல் இமான் அரண்மனையின் மதிப்பு 2,650 கோடி ரூபாய்க்கும் மேல் என்று கருதப்படுகிறது. அந்த அரண்மனையில் 1,800க்கும் மேற்பட்ட அறைகள், 260க்கும் மேற்பட்ட குளியல் அறைகள் மற்றும் 5க்கும் மேற்பட்ட நீச்சல் குளங்கள் உள்ளன என்று கூறப்படுகிறது. அந்த அரண்மனையின் குவிமாடமே 22 கேரட் தங்கத்தால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது என்றும் கூறப்படுகிறது. 110 கேரேஜ்கள் தவிர 200 குதிரைகளுக்கு குளிரூட்டப்பட்ட தொழுவமும் உள்ளதாம். புரூனே சுல்தான் தான் உலகின் மிகப்பெரிய கார்களின் சேகரிப்பை கொண்டிருப்பதாகவும் நம்பப்படுகிறது. சுல்தான் 600க்கும் மேற்பட்ட ரோல்ஸ் ராய்ஸ் கார்கள், 450 ஃபெராரி கார்கள் மற்றும் 380க்கும் மேற்பட்ட ஃபென்ட்லி கார்களையும் வைத்திருப்பதாக நம்பப்படுகிறது. சுல்தானிடம் போயிங் 747 விமானமும் உள்ளது. அரண்மனையின் உட்புறம் தங்கமுலாம் செய்யப்பட்டுள்ளது என்பதும், ஒரே நேரத்தில் 1,500 பேர் பிரார்த்தனை செய்யக்கூடிய மசூதி உள்ளதென்பதும் குறிப்பிட்டு கூற வேண்டிய விஷயங்களாக பார்க்கப்படுகிறது. சுல்தானுக்கு 30 வங்காள புள்ளிகள் மற்றும் பல்வேறு வகையான பறவைகள் அடங்கிய தனியார் உயிரியல் பூங்காவும் உள்ளது. மொத்தத்தில் ஆடம்பரத்தை குறிக்கும் ஆடம்பரமான பெயர்களில் ஒன்றாகும் புரூனே சுல்தானின் பெயர். 2018 இந்தியாவின் குடியரசு தின விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருந்தார் சுல்தான். கிழக்காசிய நாடுகளுடனான உறவை வலுப்படுத்துவதே இந்தியாவின் தற்போதைய முக்கிய குறிக்கோள்களில் ஒன்றாக உள்ளது. இரு நாடுகளுக்கிடையேயான தூதரக உறவுகளின் 40வது ஆண்டு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி தற்போது புரூனே சென்றுள்ளார். இப்போது வேறு சில சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி பார்க்கலாம். அதாவது 4,60,000 மக்கள் தொகையை மட்டுமே கொண்டுள்ள ஆசியாவின் மிகச்சிறிய நாடுகளில் ஒன்றாகும் புரூனே. வளைகுடா நாடுகளைப் போலவே புரூனேயும் அதன் பெரிய அளவிலான எண்ணெய் வளத்தால் தான் மிகவும் பணக்கார நாடாக மாறியுள்ளது. எனவே இது வருமான வரி இல்லாத நாடாக உள்ளது. அதாவது அந்த நாட்டின் குடிமக்கள் வரி செலுத்த வேண்டிய அவசியமில்லை. அது ஒரு இஸ்லாமிய நாடு என்பதால் அங்கு மதுபாவனைக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. அங்கு செல்லும் முஸ்லிம் அல்லாதவர்கள் முன்கூட்டியே கஸ்டம்ஸில் அனுமதி பெற்று மட்டுப்படுத்தப்பட்ட முறையில் மது அருந்த முடியும். ஆனால் அங்குள்ள முஸ்லிம்கள் அதை செய்ய அனுமதிக்கப்படவில்லை. புரூனே மிகவும் சிறிய நாடாக உள்ளது. ஆனால் நாட்டின் மொத்த பரப்பளவில் சுமார் 70% காடுகளாக இருப்பதை காணலாம். இது ஒரு இஸ்லாமிய நாடாக இருந்தாலும் இங்கு மற்ற மதங்களும் உள்ளன. மொத்த மக்கள் தொகையில் சுமார் 82% முஸ்லிம்கள், 6.7% கிறிஸ்தவம், 6.3% பௌத்தம் மற்றும் 5% மற்ற சிறு மதத்தினரும் உள்ளனர். மற்றொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், இது மிகவும் பணக்கார நாடு என்று நாம் சொன்னாலும் இந்த நாட்டின் மொத்த ஜிடிபி $15 பில்லியன் மட்டும்தான். தனிநபர் வருமானம் 35,800
$713 மட்டும்தான். தனிநபர் வருமானத்தின் விஷயத்தில் உலகின் 23வது இடத்தில்தான் உள்ளது புரூனே. முதலிடத்தில் உள்ள மொனாக்கோவில் தனிநபர் வருமானம் $2,40,000 என்று கூறப்படுகிறது. லக்சம்பர்கில் தனிநபர் வருமானம் $1,31,000 உள்ளது. அவ்வாறு பார்க்கும்போது புரூனோவின் தனிநபர் வருமானம் மிகவும் குறைவாகவே உள்ளது. உலகளவில் 23வது இடத்தில் உள்ளது. புரூனேயின் சுல்தான் தான் அந்நாட்டின் பிரதம மந்திரி, நிதியமைச்சர், பாதுகாப்பு அமைச்சர், வெளியுறவு மற்றும் வர்த்தக அமைச்சர் போன்ற பதவிகளை எல்லாம் வகிக்கிறார் என்பது மிகவும் சுவாரஸ்யமான ஒரு விஷயமாகும். அதாவது மிகவும் முக்கியமான துறைகள் அனைத்தையுமே சுல்தான் நேரடியாக கையாள்கிறார். இவற்றுக்கிடையில் சுல்தான் தொடர்பான சில சர்ச்சைகளும் அங்கு உள்ளன. சுல்தான் முதலில் தமது முதல் கசினை மணந்துள்ளார். பின்னர் அவரது இரண்டாவது மனைவி ராயல் புரூனே ஏர்லைன்ஸில் விமான பணிப்பெண்ணாக இருந்தவர் என்று கூறப்படுகிறது. 2003ஆம் ஆண்டில் அவர் தனது இரண்டாவது மனைவியை விவாகரத்து செய்துவிட்டு அனைத்து அரசு அந்தஸ்துகளில் இருந்தும் அவரை வெளியேற்றியிருந்தார். அது அப்போது பெருமளவில் விவாதங்களை ஏற்படுத்தியிருந்தது. அதன் பிறகு கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளுக்கு பிறகு தன்னை விட 33 வயது இளையவரான ஒரு தொலைக்காட்சி தொகுப்பாளரை மணந்தார் சுல்தான். ஆனால் 2010இல் அவரையும் விவாகரத்து செய்துள்ளார் மன்னர். இவைதான் அங்கு பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள விஷயங்களாகும். மேலும் சுல்தானின் ஆடம்பர வாழ்க்கை பெரும்பாலும் நாட்டிற்குள்ளும் வெளியிலும் பெரும் சர்ச்சைகளை ஏற்படுத்தியுள்ளது. புரூனே என்ற இந்த நாடு வெனிஸ் ஆஃப் த ஈஸ்ட், அதாவது கிழக்கின் வெனிஸ் என்று அழைக்கப்படுகிறது. மேலும் புரூனேயில் சிங்கப்பூர் டாலரை பயன்படுத்த முடியும், புரூனே டாலரை சிங்கப்பூரில் பயன்படுத்த முடியும். என்னவானாலும் புரூனே மற்றும் இந்தியா இடையிலான உறவை மிகவும் சாதகமான முறையில் மாற்றுவதற்கான தொடக்கமாக தற்போதைய பிரதமரின் பயணத்தை நாம் பார்க்க முடியும். ஏராளமான இந்தியர்களும் உள்ள ஒரு நாடாகும் புரூனே. இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை வலுப்படுத்துவது நிச்சயமாக நல்ல விஷயம்தான். இந்தியாவை பொறுத்தவரையில் கிழக்கில் வலுவான நட்புறவு தேவை. அதன் ஒரு பகுதியாகத்தான் புரூனே மற்றும் சிங்கப்பூர், மலேசியா, இந்தோனேசியா போன்ற நாடுகளுடன் வலுவான உறவுகளை ஏற்படுத்தி வருகிறோம் நாம். பிரதமரின் பயணம் குறித்த கூடுதலான தகவல்களை மற்றொரு காணொளியில் பேசுவோம்.